இந்த கட்சி என்ன சாதித்தது? நேரமில்லாத காரணம் சொல்கிறேன். என்ன சாதித்தது என்று கேட்டால், இடுப்பில கட்டிய துண்டை தோளிலே போட வைத்த கட்சி இந்த திராவிட இயக்கம். இந்த கட்சி திராவிட இயக்கம் தான் எனக்கு நம்மளை செருப்பு போட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் நம்மை கால்முட்டை வேட்டி கட்ட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் கோயிலுக்குள் நுழ வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் ஆட்சி பலத்தில் அமர்ந்து முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்க காரியத்தை செய்திருக்கிறது. இது திராவிட இயக்கம் செய்திருக்கிற மகத்தான காரியங்கள். இருந்த துண்டை தோல்ல போட்டா கீழே அம்மனமா இருந்தமா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த துண்டை அப்படியே வச்சுட்டு தோல்ல ஒரு துண்டு போடணும். அப்படின்னா நாங்க என்ன அம்மனமா கோமணம்ல அப்படி கோமணம் கட்டாம அம்மனமா தெரிஞ்சோமா? இதெல்லாம் அசிங்கப்படுத்துறதா இல்லையா? பெரியார் வந்து அவர் சொல்றாரு ஒருத்தர் RS பாரதி என்கிட்ட, சீமா பாட்டிக்கெல்லாம் நாங்க தான் ரவுக்க போட்டோம்னு. என் பாட்டிக்கு போட்டீங்க, கருணாநிதி அம்மாவுக்கு போடல. ஏன்? இதெல்லாம் கொழுப்பான பேச்சு இல்ல. ஒரு பெரிய மனுஷன் பேசுறதா? சீமா பாட்டிக்கு திராவிட இயக்கம் நாங்க வந்து தான் ரவுக்க போட்டு விட்டோம். யோ, உன் கட்சி தலைவருடைய அம்மாவே சும்மா நிக்குதப்பா, அதுக்கு ஒரு ரவுக்கையை போட்டு விட்டுவாப்பா. இங்க பாருங்க, அது ஒரு காலம். நீங்க பேசுனது இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். அது வார்த்தை ஒவ்வொன்றும் தோட்டா மாதிரி பாயும். சும்மா அப்படி போயிட்டு கூடாது. என்ன விடுங்க, எங்க தங்கச்சி தம்பிகள்கிட்ட பேசி தப்பிக்க சொல்லுங்க பாப்பா. உங்களை முழுக்க முழுக்க அரசியல் பொருத்தப்பட்ட எழுச்சி மிக்க இளைஞர்களின் படம் இது. சும்மா ஏதாவது வாய்க்கு வந்தது போயிட்டு அப்படி திரிய முடியாது. இங்க